ஹலோ பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். இப்போ ஸ்ட்ரிங்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்போம். இப்போது ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னால் ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு கேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்ணும், முழு கேக்கே எடுத்து சாப்பிட முடியுமா? அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி தான் சாப்பிட முடியும். அதாவது உங்களுக்கு தேவையானது. இப்போ வந்து ஒரு சிலர் க்ரீமியாக இருக்கிறத இப்படி கட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் அந்த பன்னு இருக்கிற இடத்த வந்து கட் பண்ணி சாப்பிடுவாங்க. அது என்ன நடக்குதுன்னா, ஸ்லைஸ் பண்ணி தானே சாப்பிட்றோம். அது மாதிரி தான் இப்போ வந்து நமக்கு தேவையான ஒரு வேர்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இல்லை தேவையான ஒரு லெட்டரை வந்து அந்த ஸ்ட்ரிங்லேருந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? அதுதான் வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். இப்போது ஸ்ட்ரிங்னா என்ன? ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும், ரீப்ளேஸ் பண்ண முடியும், நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முடியும். அதுதான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கோட ஒரு முக்கியமான வேலை. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பற்றி ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாமா? ஓகே, நமக்கு பிடிச்ச விஎஸ் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். மை எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு, ஓகே, ஜஸ்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே subscribe my channel. ஓகே, இப்போது ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாமா? ஏன்னா நம்ம பிரிண்ட் கொடுத்தா தானே அதை பார்க்க முடியும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இப்போது நான் இதை பிரிண்ட் பண்ணனா என்ன ஆகும்? பிரிண்ட் பண்ணால் சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங் இதில் எப்படி ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பைத்தனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த எஸ் இது வந்து 0வை கன்சிடர் பண்ணிக்கும். இதை வந்து யூவை வந்து 1 கன்சிடர் பண்ணிக்கும். பியை வந்து 2 கன்சிடர் பண்ணிக்கும். இப்போது நீங்கள் வந்து இப்போ இந்த எஸ்ன்றதை வந்து நீங்கள் பார்க்கணும். அதாவது உங்களுக்கு இந்த எஸ்ன்றது மட்டும்தான் வேணும். அதை மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னா ஒன்றும் இல்லை, 0 அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, பார்த்தீங்களா, எஸ்ன்றது வந்துடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ், அதாவது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0, எண்டிங் இண்டெக்ஸ் வந்து நீங்கள் சும்மா கூட விடலாம். நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 8th இண்டெக்ஸ், நான் சும்மா ஜஸ்ட் ஒரு 8ன்னு போடுறேன். இப்போ 8ன்னு போட்டால் என்ன நடக்கும்? எஸ் வந்து 0, U 1 2 3 4 5 6 7 8. இப்போ அந்த ஸ்பேஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்துலாமா? நான் ஒரு கவுண்ட் கூட தப்பாக கூட பண்ணியிருக்கலாம். ஓகேவா? புரியுதா? ஸ்பேஸ் தான் வந்திருக்கு, அங்கே எதுவுமே வரலை. இப்போ வந்து இந்த வார்த்தையிலேருந்து இந்த வார்த்தை வரைக்கும் எனக்கு வேணும். அதாவது இந்த வேர்ட்லேருந்து இந்த லெட்டர்லேருந்து இந்த லெட்டர், அதாவது இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற இது வந்து எனக்கு வேணும். சப்ஸ்கிரைப்ன்ற வார்த்தை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 0 is to கோலன் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து எந்த லெட்டர் அப்படின்னு பார்க்கணும். இது எத்தனாவது லெட்டர் அப்படின்னு பார்த்துட்டு இந்த கோலன் பின்னாடி, அதாவது 8 சொன்னோமா, 7. இப்போ 7 இப்போ பிரிண்ட் பண்ண என்ன நடக்கும்? சப்ஸ்கிரைபில் அந்த இ வந்து காணாமல் போய்டும். பார்க்கலாமா? பார்த்தீங்களா? ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் லெட்டர் இருக்குல்ல, ஸ்டார்டிங் லெட்டர் வந்து 0ன்னு எடுத்துக்கும். எண்டிங் லெட்டர் வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி எடுத்துக்கும். அதோட நிறுத்திடு அப்படின்னு தான் அது புரிஞ்சுக்கும். இந்த வார்த்தையோட நிறுத்திடு, இந்த வார்த்தையை எடுக்காத, இந்த வார்த்தைக்கு முன்னாடியோட நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு அது புரிஞ்சுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கணும், 8 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரிண்ட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப். சரி, புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு?
இப்போ பார்த்தீங்கன்னா 0 வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், 8 வந்து எண்டிங் இண்டெக்ஸ், அதாவது ஸ்டாப் இண்டெக்ஸ். இப்போது நான் வந்து இங்கே வந்து 0ன்னு கொடுக்கல, 0ன்னு கொடுக்காம அப்படியே ரன் பண்ணாலும் எனக்கு என்ன வரும்னா சப்ஸ்கிரைப். அதாவது நம்ம எதுவுமே கொடுக்காம விட்டாலும் அது வந்து ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து எடுத்துக்கும். எண்டிங் நம்ம எதுவும் கொடுக்காம விட்டாலும் அதை வந்து எண்டிங் எதோட முடியுதோ சப்ஸ்கிரைப் மை சேனல் எங்கே முடியுதோ அங்கே வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இன்னொரு கோலன் ஒன்று வச்சுருக்கேன். கோலன் வச்சுட்டு இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டெப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டெப் இண்டெக்ஸில் வந்து நான் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன், ஒன்று கொடுத்தேன்னா அது ஒன்றுமே பண்ணாது, ஜஸ்ட் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் பண்ணிடும், சப்ஸ்கிரைப் மை சேனல். அதுவே நான் இங்கே வந்து 2 இல்லை 3, அதாவது 1னா எதுவுமே பண்ணாது, 2 வந்து ஒரு இண்டெக்ஸ். இப்போ எஸ்னா எஸ்ஸை வச்சுட்டு யூவை வந்து விட்டுடும், அடுத்தது பியை பிரிண்ட் பண்ணும், சியை விட்டுடும், ஆரை பிரிண்ட் பண்ணும். அந்த மாதிரி இந்த பசில்லாம் பார்த்துருப்பீங்களா ஒரு கேம், அந்த கேம் வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த வேர்ட்ஸை வச்சு இருக்கும் பாருங்கள். இந்த ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டில் வந்து ஒரு வேர்டு பிரிண்ட் ஆகிருக்கும், நடுவில் திடீர்னு ஒரு லெட்டர் வந்து பிரிண்ட் பண்ணாமல் இருக்கும், ஒரு டேஷ் போட்டிருக்கோம், அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன், அது எங்கே நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, நான் வந்து 2ன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, SBRB அப்படின்னு சொல்லிட்டு 2, SU விட்டுருச்சு, சியை விட்டுருச்சு, அண்டு ஐயை விட்டுருச்சு, ஈயை விட்டுருச்சு, ஸ்பேஸ் எடுத்துருக்கு, அப்புறம் எம்மை விட்டுருச்சு, ஒய்யை விட்டுருச்சு, ஸ்பேஸையும் விட்டுருச்சு. அந்த மாதிரி புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இது அந்த ஸ்டெப் இண்டெக்ஸில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து அது விட்டுடும்னா நீங்கள் எத்தனை இண்டெக்ஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை இண்டெக்ஸ், அதாவது 1னா எதுவும் பண்ணாது, 2னா ஒரு இண்டெக்ஸ் விடும், 3னா 2 இண்டெக்ஸ் விடும். அந்த மாதிரி அப்படி தான் பைத்தானை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. புரியுதா? இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போது இதில் வந்து நான் இப்போ நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கலாமா, நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது பார்ப்போமா. இப்போ நான் 1 கொடுத்துருக்கேன், 1 கொடுத்தோன்னே இங்கே 1 இல்லை, அது வந்து எல்ஏ. அது நெகட்டிவ் வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து என்ன எடுத்துக்கோன்னா பேக் சைடில் ரிவர்ஸ்லேருந்து பிரிண்ட் பண்ணோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து என்ன எடுத்துக்கோன்னா 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதாவது பைத்தன் அப்படி தான் ப்ரோக்ராம் அது டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது எஸ் வந்து 0th இண்டெக்ஸ். இதே நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா எல் வந்து 1, -1, -2, -3 அந்த மாதிரி அது எடுத்துக்கும். புரியுதா? இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட பைட்ராய்டுன்னு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, நீங்கள் சிஸ்டமோ இல்லை லேப்டாப்போ எதுவும் வச்சிடலன்னா பைட்ராய்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இல்லைனா எவனோ ஒருத்தன் வந்து லேர்ன் வித் டிஜேன்னு ஒரு சேனலில் வந்து கத்திட்டு இருந்தான், அப்போயே நினச்சோம் நம்ம செஞ்சு பார்த்துருக்கலாம், திடீர்னு நீங்கள் எங்கேயோ ஒரு இன்டர்வியூக்கோ போகிறீங்க, இல்லை உங்களோட சப்ஜெக்ட்லேயே சிலபஸ்லேயே வருதுன்னு வச்சுக்கோங்க பைத்தனு, அப்போ வந்து உங்ககிட்ட ஒரு வைவாவோ ஏதோ கேட்குறாங்க, ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னா என்ன, ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் வந்து ஸ்டெப் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்கள் பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, நான் இதான் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை பற்றி டீப்பாக பார்க்கலாம், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னா என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் அந்த வீடியோ வர்றதுக்குள்ளே கூகுளுக்கு போங்க, கூகுளில் போயிட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துங்க. நாளைக்கு வந்து நம்ம முக்கியமான என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, பாய் கைஸ்.